நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதிமுக கூட்டணி இல்லாம சிந்தை காட்டியிருக்கு. ரைட் விடுங்க. எப்ப நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கெல்லாம் உதிரி கட்சிகள் கூட இருந்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த கட்சிகளின் ஒருமைப்பாடான ஒழுங்கான வேலைகள். நீங்க பாரதிய ஜனதா கட்சியின் தனிப்பட்ட முறையில் பேசவே முடியாது. அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரு டிடிவி தினகரனோட அமமுக கட்சியானது மதுரையில் 2வது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு மிகப்பெரும் பொறுப்பேற்றார்கள். ஏன்னா அவங்க செஞ்ச வேலைகள் அப்படி. உண்மைதான். அதாவது உண்மைதான். இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பலவீனமானவன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் வந்து ஏன் அப்படின்னா இரட்டலைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் சந்திக்கிறாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ தாவேகா விஜய் அவர்களை கூட்டணிக்கு ஒருவேளை பழனிசாமியோட இணைந்தால் கண்டிப்பான முறையில விஜயும் சற்று சறுக்கலை சந்திப்பார் என்பது யதார்த்தமான அரசியல் உண்மை. இல்ல, அதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தன்னோட கொள்கையை விட்டு இன்ன வரைக்கும் மாறல. அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, நான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னுடன் வருகின்ற கட்சிகளை நான் சேர்த்துக் கொள்வேன், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இது சராமரி இன்ன வரைக்கும் அவர் மறுதளிக்கல, எதுவும் சொல்லல. இந்த விஷயங்களை மட்டும் தான் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அதே பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் தரல. அதாவது நீங்க சொல்றது தாவேகத்துல கொள்கையில மாறாம இருக்கிறோமா? கொள்கையை பத்தி நாங்க ஏன் டவுட் பண்ணி தாவேகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் தமிழகத்தை வந்து ஒரு தவறான பாதை நிலையத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் இது புதிதாக கட்சிகளோட நான் கூட்டணி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமி தான் அறைகூல் விட்டு இருக்காரு, வாங்க. இல்ல, அதே இந்த இடத்துல இந்த மாதிரி புதிய கட்சிகளுடன் கூட்டணி அப்படி சொன்னாருன்றது எனக்கு தெரியல. விஜய் ஆனா ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு எதிரி, மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக எனக்கு துரோகியாகத்தான் இருக்கிறது. இந்த இரு கட்சிகளையும் எதிர்த்து தான் நான் கட்சியை துவங்கினேன், கட்சியை துவங்கினேன். இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பழனிசாமி 2 முறை வந்து தூது விடும்போது அவர் விஜய் அவரோட ட்விட்டர் படத்துல போய் பார்த்தா தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, உங்களை வளர்த்து விட்ட இதவே நீங்க துரோகம் செய்த நபர் அவர் நீங்க. சோ அதுவும் இல்லாம நீங்களாம் ஆல்ரெடி ஊழல் செய்த கட்சிகள், உங்க அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்த பெருச்சாளிகள். அதனால நான் வந்து ஒரு கூட்டணியில அப்படியே சொல்லியிருக்காரு. இதையே மீறி போய் எடப்பாடி பழனிசாமி துண்டறிகிற ஒரு தவறான செயல். நான் ஏற்கனவே உங்களிடம் திருப்பி நான் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தன்னுடைய பதவி சுகத்திற்காகவும் சரி, தனது பதவிக்காகவும் சரி, தன்னை காத்துக் கொள்வதற்காக அவர் எந்த விதமான எல்லைக்கும் செல்வார். இது வந்து நிதர்சனமான உண்மை. கடந்த கால அரசியல் வரலாறில் இது பதியப்பட்டிருக்கிறது. அவரும் ஒன்றுதான், பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றுதான். பாரதிய ஜனதா கட்சியும் இதே கொள்கை கோட்பாடுகளுடன் தமிழகத்தில் நுழைந்தது. அதுதான். அதாவது முழுக்க ஏடிஎம்கே இவ்வளவு பெரிதலுக்கு காரணமே பிஜேபி தான். அதுக்கு மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ திரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்ப மதுரையில எல்லாம் வேலை பார்த்தாங்க அமமுக. இன்னைக்கு அதே பிஜேபி என்டிஏ கூட்டணியில இருந்து அவர் வெளியே வர்றாருன்னா அப்ப எவ்வளவு பெரிய அழுத்தம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை விட வந்து மிகப்பெரிய அந்த கட்சியவே வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்கிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காரு, தர்மயுத்தம் நடத்தினவர். அவர் எவ்வளவு தூரம் அட்டாச்சா பிஜேபியோட இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன இருக்கு? குப்பையில் தூக்கி போடப்பட்ட காகிதம் போல் கிடைக்கிறார். அவர் இன்ன வரைக்கும் கேட்பார் என்று கிடைக்கிறார். ஏன் இதுக்கு ஒருபடி போவோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவியை கொடுத்து விட்டு சென்ற திருமதி சசிகலா அம்மையாரின் நிலை இன்று என்ன இருக்கிறது? இதுதான் அரசியல். அதாவது இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு நினைக்கிறீர்கள்? அதே பாரதிய ஜனதா கட்சி தான். எல்லாத்துக்கும் தெரியும். வந்து பிஜேபியா அப்படின்றத வந்து நம்ம பேச விரும்பல. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியல் அவர் எப்படி இருக்குன்னு பேசுறோம். இல்ல, உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கோட்பாடு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏற்கனவே எடுத்துட்டாரு. டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த 2 திராவிட கட்சி தவிர்த்து மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி தவிர்த்து அவர் ஒரு தனியான கூட்டணி அமைத்து புது கட்சிகள் அல்லது அந்தந்த கட்சிகளோட கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திச்சார். கண்டிப்பாக சீமான் அவர்கள், டிடிவி தினகரன் சார் அவர்களோட சேர்ந்து கூட்டணி. இல்ல, கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பான ஒரு மாற்றம் நிகழும் என்று நம்பப்படுகிறது. மாற்று அரசியல் இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. எனக்கு தெரிந்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி தொடர்பும் சரி, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகளும் சரி, இதுவரை நடந்தேறி கொண்டேதான் இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்துடன் அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு கட்சியுடன் அவர்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை அவர்களது கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புஷியானந்த் அவர்களும் சரி, திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சரி, ஜி டி நிர்மல்குமார் அவர்களும் சரி, இதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு தூரம் எதை சொல்றீங்க? நம்ம வந்து அவங்க ஆட்சிக்கே வராதவங்க, அவங்களுக்கு பயம் கன்க்ளூஷன் வரும். அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிரேஸ், ஒரு மாஸ் தான் உருவாயிருக்குன்னு சொல்லலாம். உண்மைதான். ஆமா, அது வந்து மாற்ற முடியாது. ஏன்னா
விசாரிக்கும் போது சில தகவல் வருது. சில பேரை கிண்டல் பண்றாங்க, உண்மையா கூட இருக்கலாம். ஓட்டா மாறுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பான முறையில ஒரு 60-70% விஜயோட கூட்டம் ஓட்டாக மாறும் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் உள்ளது என்று பல விமர்சனங்கள் பேசப்படுகிறது. ஸோ பேலன்ஸ் 40 வந்து எந்த கட்சியிலுமே உழுவாது, அது மாறி மாறி உழுவும். ஸோ வரும் தேர்தலில் விஜய் அவர்களை நோக்கி அனைத்து கட்சிகளும் அரசியல் நகர்வுகள் நகரும் என்று நம்பப்படுகிறது. இதுதான் மக்கள் நகருகின்ற பொழுது இங்கு இருக்கும் கட்சிகளும் நகரத்தான் செய்வார்கள். ஏனென்றால் ஒரு மாஸ் லீடராக தன்னை இப்ப அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு பாடத்தை கத்திருப்பாரு நேரம். அதன் அடிப்படையில் தான் இன்று வந்து அவர் டைரக்டா போய் இன்னைக்கு அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகளும் சரி, இன்னும் ஒருபடி மேலே போய் திரு ஆதவ அர்ஜுனா அவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அந்த 41 குடும்பத்தையும் தான் தத்தெடுத்து, தமிழக வெற்றி கழகமானது தத்தெடுத்து அவர்களுக்கான உதவிகள் செய்ய. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்தோம் அதோட முடிச்சோம் அப்படின்றது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வாழ்வியலுக்கு ஆதாரங்களுக்கு அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்து போவதாக அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப இன்னும் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தான் கூட்டமும் கூடும். அதே பட்சத்தில் எப்பயும் அவர் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் என்பது முதலைகள் நிறைந்த குளம். திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல அவர் நடந்துக்கிட்டு இன்னைக்கு அந்த அரசியல் எடுத்து போனார்னா வெற்றி அவர் கையில் இருக்குது. வைபவ சேனல் நேயர்களுக்கு நன்றி.